ஐயப்பனின் வரலாறு பாகம் 2. மகிஷியின் செயல்பாடுகள். தான் பெற்ற வரத்தினால் தேவர்களுக்கு பலவிதமான எண்ணல்களை தோற்றுவிக்கத் தொடங்கினான். பின்பு தனது சக்தியினை கொண்டு தவம் புரியும் முனிவர்களுக்கு பலவிதமான எண்ணல்களை ஏற்படுத்தி அவர்களை அழிக்கவும் செய்தாள். என்னை அழிக்க எவரும் இல்லை, இனியும் இருக்க வாய்ப்பில்லை என்ற கர்வத்தால் பூமியில் உள்ள உயிரினங்களையும் தன் கண்ணில் பட்ட மனிதர்களையும் மற்றும் விலங்குகளையும் அழிக்கத் தொடங்கினாள். தேவேந்திரனை காண செல்லுதல். மகிஷியின் செயல்பாடுகளை எதிர்த்த தேவர்களையும் அழிக்கத் தொடங்கினாள். காலங்கள் செல்ல செல்ல மகிஷியின் சக்தியும் அவளால் உண்டாகும் அழிவும் அதிகரிக்கத் தொடங்கியது. பின்பு தேவர்கள் மற்றும் முனிவர்கள் என அனைவரும் தேவர்களின் தலைவரான இந்திரனையும் சந்தித்து மகிஷியால் நடைபெற்று கொண்டிருக்கும் அழிவுகளை எடுத்து கூறி தேவர்களின் வேந்தனான இந்திரனை அவர்களின் இன்னல்களை அறிந்து அவர்களின் இன்னல்களையும் போக்கும் பொருட்டு மகிஷுக்கு வரமளித்த